நேர்கள் அனைவரையும் அரசியல் பாதை நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரசியல் பாதை என்ற புது நிகழ்ச்சி எமது நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. எனவே உங்கள் ஆதரவுடன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கிருபையினால் எதிர்காலத்தில் தரமான நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இன்றைய எமது நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கிறார் இலக்கம் 25 பசியார வட்டாரத்திற்காக போட்டியிடுகின்ற ரஹ்மத் அலி அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் இம்ரான் அவர்களே, இந்த வாய்ப்பினை தந்ததற்காக உங்களுக்கு மிக்க நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ரஹ்மத் அலி அவர்களே, உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை. என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை 1920ஆம் ஆண்டு சிரிமா அம்மையாரின் ஆட்சி காலத்தில் நான் ஒரு இளைஞராக இருந்தேன். அன்றுதான் நான் முதலாக என்னுடைய ஸ்ரீலங்கா உறுப்பை பெற்றுக்கொண்டேன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கம்பா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பல தேர்தல் தொகுதியிலே மேடைகளில் கூட பல அரசியல் நபர்களுடன் கூட நான் இணைந்து இந்த ஸ்ரீலங்கா தொகுதிக்காக செய்தியாற்றிருக்கேன். நான் நாம்புலைக்கு வந்ததிலிருந்து 1985ஆம் ஆண்டு அன்றிருந்த உறுப்பினர் கௌரவ லக்ஷ்மண் ஜோகி அவர்கள் இணைந்து இந்த ஊருக்கு பல நாள் பல சேவைகள் நான் செய்திருக்கேன். அப்போது எனக்கு வயது 83. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நீலிகம தேர்தல் தொகுதியில் பிரசபையில் 25ஆம் இடத்தை கொண்ட வட்டாரத்தில் நான் போட்டியிடுகின்றேன். என்னுடைய பல சேவைகள் இதற்கு முன் நடந்திருக்கின்றன. பாடசாலையை பொறுத்தவரையில், சுகாதாரத்தை பொறுத்தவரையில் மற்றும் என்னுடைய தனி முயற்சியினால் பலருக்கு உதவி செய்த வகையிலே பல சேவைகளை செய்திருக்கின்றேன். அந்த வகையிலே இவரும் மே மாதம் நடைபெறுகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எனக்கு வாக்களித்து இன்னும் பல சேவைகளுக்கு வாய்ப்பினை தருமாறு விநியோகமான வேண்டுகொள்கிறேன். ஜனாப் ரஹ்மத் அலி அவர்களே, அனைவருக்கும் தெரியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்றாலே ரஹ்மத் அலி அனைவருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த கட்சிக்காக பல சேவையாற்றி பல தியாகங்களையும் கூட பண்ணியிருக்கிறீர்கள். ஆனால் கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்தால் அந்த கட்சி மிகவும் சின்ன பின்னமாகி மிகவும் சுக்குநூறாக்கப்பட்டு தலைமத்துவம் ஒன்று கூட இல்லாத நிலைமைக்கு அந்த கட்சி உள்வாங்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாடு எவ்வாறு அமைந்திருக்கிறது? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்தவரையிலே ஒரு சில தலைவர்களின் தவறினால் அது சேர்ந்து விட்டது, அது உண்மைதான். இருந்தாலும் கூட இன்னும் பல தலைவர்கள் அதை ஒருங்கிணைந்து ஒழுங்காக அமைத்து வழிநடத்தி செல்கின்றார். அந்த வகையிலே நிமல் சில்வா அவர்கள், துமித திசாநாயக் அவர்கள் மற்றும் லசந்த அழகியவன் அவர்கள் போன்றோர் அதற்கு உறுதியாக சந்திரிகா அம்மையார் அவர்கள் அதுக்கு ஒத்தாசை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளை எதிர்வரும் பொதுத் தேர்தலிலே பொதுஜன ஐக்கிய முன்னணி என்ற அமைப்பின் கீழ் தான் நாங்கள் போட்டியிருக்கின்றோம். அந்த பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவராக அனுர பிரதேச வியாப்பா என்பவர் இருக்கின்றார். காரியதர்சியாக லசந்த அழகியவன் இருக்கின்றார். அவரின் தலைமைத்தின் கீழ்தான் மீரிகம தேர்தல் தொகுதியில் நான் இலக்கம் 25ஆம் வட்டார பஷாதனை போட்டி. நீங்கள் போட்டியிடுகின்ற பொதுஜன ஐக்கிய முன்னணி கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் தொடர்புகள் இருக்கின்றதா அல்லது பொதுஜன பெரமுன கட்சியுடன் தொடர்புகள் இருக்கின்றதா? பொதுஜன ஐக்கிய முன்னணி என்பது புது கட்சி அல்ல, ஒரு பதவி வாய்ந்த கட்சி. அதோட முன்னாள் காரியதர்சி மறைந்த பிரதமர் கிமு ஜெயரத்னா அவர்கள். பொதுஜன ஐக்கிய முன்னணி உருவாக்கிய தலைவர்கள் இப்போது இல்லை, இருந்தாலும் கூட ஒவ்வொரு தலைவர்கள் இருக்கின்றார்கள். பொதுஜன ஐக்கிய முன்னணியை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி, சமசமாஜ கட்சி, மகாஜன போன்ற கட்சிகள் இருந்துதான் பெரும்பான்மை ஸ்ரீலங்கா சென்று உறுப்பினர்களுடன் நின்றுதான் பொதுஜன ஐக்கிய முன்னணி. இம்முறை நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பொதுஜன ஐக்கிய முன்னணி சார்பாக கதிரை இல்லத்தில் போட்டியிடுகின்ற ரஹ்மத் அலி அவர்களே, உங்களுக்கு சவாலான வேட்பாளர்கள் ஏனைய கட்சிகளில் போட்டிக்காக களமிறங்கி உள்ளது. உங்களுக்கு இது பெரிய ஒரு விடயம் அல்ல என்று சொல்லி நினைக்கிறீர்களா அல்லதுவதற்காக இருந்தால் சற்று போராட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றதா? உங்களுக்கு எவ்வாறு இந்த தேர்தலில் ஏனைய கட்சிகளில் களமிறக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளரை பொறுத்த மட்டும்? நிச்சயமாக இது போட்டிதான், போட்டியின்றி வெற்றி பெற முடியாது. என்னை பொறுத்தவரையிலே இங்கு இருக்கின்ற ஒரு 7 வேட்பாளர்கள் ஒரே ஒரு வேட்பாளரை எனக்கு போட்டியிட நான் நினைக்கிறேன். என்னை விட ஒரு என்னுடைய எதிர்ப்பது இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் இருக்கின்றார். இந்த சமயத்தை சொல்வது கூடாது என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் கூட ஏன் முஸ்லீம்கள் ஒருவரை தெரிவு செய்ய முடியாது என்று நான் உங்களிடம் கேட்கின்றேன்.
இல்லங்களை பொறுத்தவரையிலே 1500 மேற்பட்ட வாக்குகள் முஸ்லீம்கள் இருக்கின்றன. நாங்குடியை பொறுத்தவரையிலே 2700 வாக்குகள் இருக்கின்றன. இந்த தேர்தலே ஒரு 1100 1200 வாக்குகளை பெற்றால் அந்த தொகுதியை வெல்ல முடியும். இந்த ஊரில் வரலாற்றில் முஸ்லிம் ஒரு பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கிறீர்களா? இந்த வரலாற்றை ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆர் ஷஹூத் அவர்கள் என்பவர் இருந்தார். அவர் செய்த சேவை யார் ஒருவரும் செய்ய முடியும். அதுதான் ஒரு முஸ்லிம் உறுப்பினர் தேவை. எம்ஜிஆர் ஷஹூத் அவர்கள் பல சேவைகள் இந்த நாமுடைக்கு செய்திருக்கிறது. அரசியல் பாதை நிகழ்ச்சியினூடாக இன்றைய அரசியல் பாதை நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் ஜனாப் ரஹமத் அலி அவர்கள். நீங்கள் 45 வருடங்களுக்கும் மேற்பட்ட அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு பழமை வாய்ந்த நீங்கள் அதாவது ஆரம்ப கட்டங்களில் தேர்தலில் போட்டியிடாமல் நீங்கள் சேவைகளை செய்து வந்தீர்கள். தேர்தல் ஒன்றில் நீங்கள் போட்டியிட்டீர்கள் இந்த ஊருக்கு. மற்றும் உங்களால் செய்த சேவைகள் நீங்கள் எதை செய்தீர்கள்? சமூகத்துக்காக எதை செய்தீர்கள்? என்னை பொறுத்த வரையிலே 93ஆம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் எண்ணிலடங்கா சேவைகள் எங்களுடைய பாபுசலாம் பாடசாலைக்கும் எங்களுடைய பல பள்ளி இந்த மஸ்ஜிதுகளுக்கும் நான் நிறைய சேவை செய்தேன். வைத்தியசாலையின் புனரமைப்பு நிர்மாணத்துக்காக ஒவ்வொன்றால் அதை விளக்கம் கொடுக்க போனால் நாட்கள் போதான் தான் நினைக்கின்றேன். தேவையானால் அதை கூற என்னுடைய தஸ்தாவேஜுகள் இருக்கின்ற ஆவணங்கள் இருக்கின்றன. இப்படியான பல கொள்கைகளோடு தான் நான் சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலேயே நாம்புல பாபுசலாம் வித்தியாலயத்துக்கு 7 முறை நான் நீதிபதியை வெளிப்படுத்துகின்றேன். நாம்புல ஜும்மா பள்ளிவாசலுக்கு 4 முறை நான் அரசியல் நீதியிலிருந்து பல சேவைகளை செய்திருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, கம்மல்பிட்டி என்று சொல்லக்கூடிய நாம்புல மருத்துவமனை மகப்பேறு மருத்துவமனை மூடி கிடந்தது. அதை புனரமைப்பு செய்து வெளி நோயாளர்களுக்கு மருந்து கொடுப்பதற்காக நான் தயார் செய்து கொடுப்பதற்காக அந்த ஆண்டு நாமுல ஜிம்மா பள்ளியில் தர்மகர்த்தாவாக இருந்த மிப்ரி மௌலி அவர்கள் என்னை பாராட்டி தெரிவித்தார். அது ஏன் காரணம் சொன்னால், அன்று இங்கிருந்த ஒவ்வொரு ஊரால் மக்களும் செல்ல வேண்டியது பசி அலைக்கு நடந்து இது ஒரு நெருங்கிய அண்மித்த கிராமம் என்ற வழியால் இங்கு வந்து அவர்கள் அந்த வெளிநாட்டுக்கு மருந்தை வாங்கி செல்லும் அடிப்படையிலே தான் ஆரம்பித்தது. தற்போது அது பல் சிகிச்சையில மாறி பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றன. நான் அதை கண்டுபிடித்தது என்று சொன்னால், 1993ஆம் ஆண்டு கௌரவ உதயநிதி அவர்கள் நீர்க பிரதேசத்தின் மூலமாக நாம்புழுவ மகப்பேறு மருத்துவமனை ஒரு கிராம மருத்துவமனையாக மாற வேண்டும் என்று முடிவெடுத்து சபையில் அது நிறைவேற்றப்பட்டது. அதே காலாண்ட பகுதியில் கணேவோட என்ற ஊருக்கு அந்த விருது நடந்தது. ஆனால் எங்களுடைய ஊரிலே ஒரு முஸ்லீம் உறுப்பினர் இல்லாத காரணத்தினால் அது பின்வாங்கப்பட்டது. நிச்சயமாக நான் வெற்றி வாகை சூடினால் இதுதான் என்னுடைய முதல் குரல். எங்களுக்கு 1993ஆம் ஆண்டு அரசினால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த தஸ்தாவேஜில் இருக்கின்றது. ஏன் நீங்கள் தரவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. எனவே அன்பார்ந்த முஸ்லீம் பெருமக்களே, உங்களிடம் ஒரு வினயமாக வேண்டிக் கொள்வது என்றால், தானாடி நாடாவிட்டாலும் தசையாடும் சொல்வார்கள். அதே போல ஒரு முஸ்லீம்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் முஸ்லீம் ஒருவரால் கேள்வி கேட்க முடியும். அந்த வகையிலேயே நாம் முழுவ எல்லமுள்ள இந்த முஸ்லீம் பகுதியை வாழ்ந்து பறந்து வாழ்கின்ற முஸ்லீம் மக்களுக்காக குரல் கொடுக்க நான் என்றும் தயங்க மாட்டேன். உங்கள் எதிர்கால திட்டங்கள் உங்களின் வாக்குகளால் நான் தெரிவு செய்யப்பட்டு வந்தால் முதற் கண்ணாக எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு பங்கு, நாம்புல நுகர்வு என்ற பகுதியை சந்திரிகா அம்மையாரின் காலத்தில் வீடு காணி அற்றவர்களுக்காக கொடுத்தார்கள். முஸ்லீம்களுக்காக 2.5 ஏக்கர் அது விற்கப்பட்டுள்ளது. இதுகால வரையிலும் அதை பெற்றுக்கொள்ள ஒருவர் முன்வரவில்லை. அடுத்ததாக மழை பெய்கின்ற காலத்திலே நம்முடைய மேட்டின்கள் வருகின்ற மழை நீர் பள்ளியின் விழாக பாதையில் ஒரு ஆட்டு வெள்ளம் போல் ஓடுகின்றது. அடுத்ததாக நாம்புல பாபுசவாவியத்தின் ஊடாக மழை நீர் மற்ற காணிகளை ஆக்கிரமிக்கின்றது. சீரான வடிகாலை போல் அமைத்து அந்த மழை நீரை வெளியேற்றத்துக்கு நான் வகை செய்ய என்று உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்களுடைய விருப்ப வாக்கினால் என்னை உள்ளாட்சி மன்ற தேர்தல் உறுப்பினராக தெரிவு செய்து உங்களுடைய கடமை. நிச்சயமாக நான் சொன்ன பல வேலைகளை நான் செய்து முடிப்பேன் என்று கூறிக்கொள்வதோடு, நான் போட்டியிடுகின்ற பொதுஜன ஐக்கிய முன்னணியின் அடையாளமான கதிரை சின்னத்துக்கு புள்ளடியிட்டு
என்னை ஒரு உறுப்பினராக தெரியுமாறு விநியமாக கேட்டுள்ளோடு உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த என்னுடைய சலாத்தை கூறி இந்த உரையினை முடித்துக் கொள்கிறேன். அரசியல் பாதை நிகழ்ச்சிக்கு ஜனாப் ரஹமத் அலி அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நேர்மையா இருந்தால் எப்போதும் வெற்றி கிடைக்கும். எனவே உங்கள் வாக்குகளையும் சேவையாற்றுகின்ற ஒரு சேவையாளருக்கு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு அரசியல் பாதை நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற இருக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்புடன் இம்ரான். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை அன்பு சலாம் கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.